பெற்றவளே என்னை பேணி வளர்த்தவளே, கம்பனுக்கு உற்றவளே கண்ணீர் தவிர்த்தாய், நற்றவளே நாவில் வந்து நடனம் புரிபவளே, நல்ல மகன் வணங்கிலே வாழ்த்துவாயா. நடுவர் பெருமக்களே, சான்றோர்களே, போன்றோரை வணக்கம். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழிக்கும் சாகாத கம்பன் அவன் பார்த்து அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அண்ணனோடு தம்பியர்கள் யாராகி 5 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆழ்கிறான் மூளை தண்ணீரிலே என் கவியரசர் கண்ணதாசன் கம்பன் கவிதையில் கொண்டாடுவார். மானுடன் நெல்ல கம்பன் எனும் மகாகவி தந்த மாபெரும் காப்பியம் கம்ப ராமாயணம். சகோதர சண்டைகளால் நித்தம் நித்தம் ரத்தம் சிந்திய பூமி நம் பூமி. சரித்திரத்தின் ஏடுகளை புரட்டி பார்த்தால் மகுடம் ஏற தம்பிகளின் தலைப்பறித்த அரசர்களுக்கு ஏராளம். இந்த சகோதர பாசம் பண்பின் மூலம் மானுடன் உயர மனிதம் புனிதமாக காப்பியம் தந்தான் கம்பர். இன்றைக்கும் நீதிமன்றங்களில் இறங்கியிருப்பது சகோதரர்களின் சொத்து தகராறு, வழக்கு தகராறு. இதுவா நம் வரலாறு? இந்த கோளாறை சரி செய்ய கம்பர் காப்பினான் புதிய வழியை. பலரின் இடத்தில் பாச உணர்வை பொங்க வைத்தான் கம்பர். சம்பாதியும் சடாயும் கிளி இனத்தில் பிறந்த உடன் பிறப்புகள். தம்பி சடாயு சூரியனை நோக்கி மேலே பறந்து சென்றதால் கடும் வெப்பம் தாக்கியது. வருத்தினான் தம்பி. உடன் அண்ணன் சம்பாதி என்ன செய்தான் தெரியுமா? தன் சிறகுகளை கூடையாக்கி தம்பியை காத்தான். தன் சிறகுகள் கருகி பறக்க முடியாமல் போனாலும் தம்பியை காத்த அண்ணன் சம்பாதியின் தியாகம் எவ்வளவு உயர்ந்தது. அண்ணனுடன் பிறந்த தம்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணனுக்கு இன்னொரு பெயர் அப்பா இருக்கு. ராமனோடு உடன் பிறந்தவர்கள் மூவர், வரதன், லக்குவன், சத்ருகன். ராமன் கையினால் காடு சென்ற போது அவன் நிழலாக உடன் சென்றவன் இலக்குவன். இலக்குவனின் அன்னை சுமித்திரை ஆணையிட்டார், மகனே நீ வெற்றி செல், தம்பி எழுபடி அன்று அடியாரி நேவல் செய்ய அண்ணனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அவனுக்கு முன் நீ இறந்து விடு என்று தன் அன்னையின் ஆணைப்படி 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் தொட்டு செய்தார். 24 நேர வேலைக்காரன், காவல்காரன், கடகோட்டி, உணவு அளிப்பவர், பொறியியலாளர், ஏன் தன்னா உயிரை கூட அண்ணனுக்காக கொடுக்க முன் வந்த தியாகி அவர். ஆங்கிலத்தில் பிரதர் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிய வேண்டுமா? பரதனை பாருங்கள். தாய் உன்னை கொண்டு தந்தை உன்னுடைய தரணி தனி தீவினை என்று நீக்கத்தோடு மட்டுமல்லாமல் அண்ணன் சென்ற காட்டுக்கே சென்று அவளுக்காக மனம் ஒழுங்கி ஒரு பாதுகையை கொண்டு நாட்டை ஆண்டானே அழகா. பரதனை போன்ற தம்பியை எங்கும் காண முடியுமா? அதனால்தான் ராமனின் அன்னை கோசலை சொன்னால், என்னை கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணனின் அருளுக்கு அழிவு ஆகாரோ என்று ராமனுக்கு கொண்டான் பரதன். அந்த பரதனுக்கு தொண்டு செய்தவன் வழக்கு, பரதனுக்கு தொண்டு செய்தவன் சத்ருகன். ராமனின் தம்பி பூவருக்குமே நாடாளும் இருந்தது. ஆனால் பதவி ஆசை என்பது துளியும் இல்லை, அண்ணனோடு துளியும் இல்லை. ஒரு தந்தைக்கு மகன்களாக பிறந்த சகோதரர்களிடையே பாசம் என்பது ஒன்றும் வியப்பல்ல. சமூகத்தின் மிக தாழ்ந்தவனாக வேடன் புகனை, குறைந்த தலைவர் சத்ருகனை, ராவணனின் தம்பி வீரனை தன் தம்பியாக சகோதர பாசத்தில் அழைத்து கொண்டானே, அதுதான் அற்புதம். இவர் இதை போன்ற காப்பியத்தை எங்கும் காண முடியுமா? அறிவில்லாத புறநிலத்தை போல பாச உணர்வை வீர வைத்தவன் கம்பன். ராமன் நம்பப்பட்டு வாளின் நீர்விடும் நேரத்தில் தன் அண்ணனுக்கா தன் தம்பிக்காக உருவும் பாசத்தை எப்படி புகழ்வது? ராமா, என்னை நம்பி விட்டதை போல் என் தம்பி மீதும் ஏதேனும் தவறு செய்தால் விட்டு விடாதே என்று உருகும் பாசத்தை எப்படி புகழ்வது? இரக்கமில்லாதவர் அரக்க என்பார் கம்பன் ஆனார். தன் அண்ணன் ராவணன் மீது தம்பி கும்பகர்ணன் காட்டும் அன்பு இருக்கிறது. தன் அண்ணனுக்காக உயிர் போகும் என தெரிந்தும் போர்க்களத்தில் செல்கிறான். போர்க்களத்தில் தன் கைகளை இழந்தும் அவன் நம்பிக்கைகள் இழக்கவில்லை. தன் வாய்தான் மலைகளை கருதி போர் செய்தானே. சென்றோற்று கடத்திருக்க அண்ணனுக்காக உயிர்த்த கும்பகர்ணனின் பாசத்தை எப்படி பாராட்டுவது? கம்பன் புகழ் பாடி கண்ணீர் தமிழ் வளர்க்கும் கம்பன் கழகம் வாழ்க என்று சொல்லி என்னுடன் பேச வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.